இந்திய கிரிக்கெட் ரசிகர்களே, 3ஆம் நாள் ஆட்டத்தை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்துள்ளோம். ராகுலின் அற்புதமான சதம் முதல் ரவீந்திர ஜடேஜாவின் பிடிவாதமான ஆட்டம் வரை, இங்கிலாந்தின் அபாரமான பந்துவீச்சு மற்றும் ஜாக் கிராலிக்கும் இந்திய வீரர்களுக்கும் இடையே நடந்த கடைசி நிமிட மோதல் வரை இந்த நாள் டெஸ்ட் கிரிக்கெட்டின் அழகை அற்புதமாக வெளிப்படுத்தியது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து இரு அணிகளும் தங்களது முதல் இன்னிங்ஸை ஒரே ஸ்கோரான 387 ரன்களில் முடித்துக் கொண்டன. இது போட்டியை முற்றிலும் சமமாக நிறுத்தியது. ஆமாம் நண்பர்களே, இந்த வீடியோவில் இன்றைய ஆட்டத்தின் முழு ஹைலைட்ஸையும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். எனவே வீடியோவை இறுதி வரை பாருங்கள். நீங்கள் டீம் இந்தியாவின் தீவிர ரசிகர் என்றால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்கப்பா. இந்த வீடியோவின் லைக் டார்கெட் 1000 லைக்ஸ். நண்பர்களே, 3வது நாளின் காலை நேரம். லண்டனின் லார்ட்ஸ் மைதானத்தில் லேசான வெயில் கொளுத்த ரசிகர்களின் கண்கள் இந்திய அணியின் ஸ்கோர் போர்டில் நிலைத்திருந்தன. 2ஆம் நாள் ஆட்ட முடிவில் டீம் இந்தியா 145 ரன்களுக்கு தங்கள் 3 முக்கிய விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இந்த நேரத்தில் பிட்ச் பந்துவீச்சாளர்களுக்கு சாதகமாக இருந்தபோதும், இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் தங்கள் லைன் மற்றும் லென்த்தால் கலக்கிக் கொண்டிருந்த போதும், களத்தில் இருந்த நமது ராகுல் மற்றும் ரிஷப் பந்த் ஆகியோரின் மீது பெரும் பொறுப்பு இருந்தது. ராகுல் 53 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருக்க, பந்த் 19 ரன்களுடன் அவருக்கு துணையாக இருந்தார். 3வது நாள் ஆட்டம் தொடங்கியதும் அனைவரின் பார்வையும் இந்த ஜோடியின் மீதுதான் இருந்தது. நாள் முதல் ஓவரிலிருந்தே ரிஷப் பந்த் தனது நோக்கங்களை தெளிவுபடுத்தினார். ஜோஃப்ரா ஆர்ச்சரின் முதல் ஓவரிலேயே பந்த் 2 அற்புதமான பவுண்டரிகளை அடித்து இங்கிலாந்து பந்துவீச்சாளர்களுக்கு தான் பின்வாங்கப் போவதில்லை என்பதை தெளிவுபடுத்தினார். முதல் பவுண்டரி மிட் விக்கெட்டின் திசையில் ஒரு வலுவான ஃபிளிக் மூலம் வந்தது. 2வது பவுண்டரி கவர்ஸ் மீது ஒரு அற்புதமான டிரைவாக பறந்தது. ராகுல் மற்றும் பந்த் ஜோடி நிதானம் மற்றும் ஆக்ரோஷத்தின் சிறந்த கலவையை வெளிப்படுத்தி மெதுவாக இன்னிங்ஸை மீட்டெடுக்கத் தொடங்கியது. 46வது ஓவரில் 2 பேட்ஸ்மேன்களும் 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை நிறைவு செய்தனர். இது டீம் இந்தியாவிற்கு ஒரு நிம்மதியான செய்தி. ஆனால் அப்போதே இங்கிலாந்து மீண்டும் போட்டியில் நுழைய முயற்சிகளை தொடங்கியது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ராகுலை ஷார்ட் பந்துகளால் தொந்தரவு செய்யத் தொடங்கினார். அவர் தொடர்ந்து பேக் ஆஃப், லென்த் மற்றும் ஷார்ட் பிட்ச் டெலிவரிகளை வீசி ராகுலை கஷ்டப்படுத்த முயன்றார். மறுபுறம் கிறிஸ் வோக்ஸ் விக்கெட் கீப்பரை ஸ்டம்புகளுக்கு அருகில் அழைத்து வந்து பந்திற்கு எதிராக ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்தினார். பந்த் சில பந்துகளில் சற்று அசௌகரியமாக உணர்ந்தாலும் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஒவ்வொரு சவாலுக்கும் பதிலளித்தார். இங்கிலாந்து பந்துவீச்சில் கூர்மை இருந்தாலும் ராகுல் தனது அனுபவத்தாலும் கிளாஸாலும் அதை செயலிழக்கச் செய்ய முடிவு செய்திருந்தார். அவர் அற்புதமான டைமிங்குடன் பவுண்டரிகளை அடித்தார். குறிப்பாக 55வது ஓவரில் கார்ஸ் பந்துவீச்சில் ராகுல் தொடர்ந்து 3 பவுண்டரிகளை அடித்தார். 2 அழகான ஃபிளிக்களும் ஒரு ஷார்ட் பாயிண்ட் திசையில் அடித்த பவுண்டரியும் ட்ரெஸ்ஸிங் ரூம் முதல் ரசிகர்கள் வரை அனைவரையும் ஆட வைத்தது. இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்திய இன்னிங்ஸ் வேகம் எடுத்தது. ராகுல் மற்றும் பந்த் ஜோடி டீம் இந்தியாவை 57வது ஓவரில் 200 ரன்களை கடக்க வைத்தது. இது முதல் நாள் ஸ்கோரை விட ஒரு பெரிய முன்னேற்றம். இப்போது டீம் இந்தியா வலுவான நிலையில் இருந்தது மட்டுமல்லாமல் இந்த பார்ட்னர்ஷிப் 100 ரன்களையும் கடந்துவிட்டது. அதுவும் டாப் ஆர்டர் தடுமாறிக் கொண்டிருந்த நேரத்தில். ரிஷப் பந்த் தனது ஆக்ரோஷமான மற்றும் தைரியமான பாணிக்கு பெயர் பெற்றவர் இன்று முற்றிலும் வேறுபட்ட தோற்றத்தில் காணப்பட்டார். அவர் சூழ்நிலையை புரிந்து கொண்டு பொறுப்புடன் விளையாடி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார். ஒவ்வொரு ரன்னையும் சேகரித்து இங்கிலாந்து பந்துவீச்சாளர்களை சோர்வடையச் செய்தார். நேரம் வரும்போது தனது ஸ்டைலையும் காட்டினார். அதன் பிறகு 66வது ஓவர் தொடங்கியதும் அனைவரும் பந்தின் 50 ரன்களுக்காக காத்திருந்தனர். பின்னர் அந்த மறக்க முடியாத தருணம் வந்தது. பென் ஸ்டோக்ஸ் பந்தில் பந்த் ஒரு வலுவான புல் ஷாட்டை அடித்தார். பந்து நேராக மிட் விக்கெட்டில் பவுண்டரியை கடந்தது. இந்த வலுவான ஷாட் மூலம் பந்த் தனது 50 ரன்களை 86 பந்துகளில் நிறைவு செய்தார். இந்த 50 ரன்களின் சிறப்பு என்னவென்றால், இது பந்தின் இயல்புக்கு மாறாக ஒரு பொறுமையான, பொறுப்பான மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ற இன்னிங்ஸ். டீம் இந்தியா லஞ்ச் வரை எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்காமல் ஒரு வலுவான ஸ்கோரை எட்டும் என்று தோன்றியபோது அந்த பந்து வந்தது. அது முழு சூழ்நிலையையும் மாற்றியது. 66வது ஓவரின் 3வது பந்தில் ஒரு பெரிய தவறு நடந்தது. அதுவும் ரன்னிங் போது. பந்துவீச்சாளர் பஷீர் ஒரு ஃப்ளைட்டட் பந்தை ஆஃப் ஸ்டம்புக்கு அருகில் வீசினார். பந்து அதை கவர் திசையில் லேசாக தள்ளினார். ராகுல் ஒருவேளை ஸ்ட்ரைக் மாற்ற ஆவலுடன் இருந்திருக்கலாம். உடனடியாக ஓடத் தொடங்கினார். பந்து சற்று தாமதமாகவே பதிலளித்தார். அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது. இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் மின்னல் வேகத்தில் பந்தை தூக்கி ஒரே அசைவில் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருந்த ஸ்டம்புகளை கலைத்தார். பந்து ரன் அவுட் ஆகிவிட்டார்.
அவர் செட் ஆகி டீம் இந்தியாவிற்கு ஒரு பெரிய ஸ்கோரை பெற உதவக்கூடிய நேரத்தில் இது நடந்தது. இந்த ரன் அவுட் இங்கிலாந்துக்கு நிம்மதி அளித்தது. அதே சமயம் இந்தியாவிற்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஸ்டாக்ஸின் இந்த வேகம் மற்றும் த்ரோ இங்கிலாந்துக்கு ஆட்டத்தின் போக்கை மாற்றியமைக்க ஒரு சிறிய நம்பிக்கையை அளித்தது. லஞ்ச் பிரேக்கிற்கு சற்று முன் வந்த இந்த விக்கெட் இங்கிலாந்துக்கு ஒரு டானிக்காக இருந்தது. ரிஷப் பந்த் இந்தியாவுக்காக 112 பந்துகளில் 74 ரன்கள் எடுத்து ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் விளையாடினார். இந்த இன்னிங்ஸில் அவர் 8 பவுண்டரிகளையும் 2 சிக்ஸர்களையும் அடித்து அணியை ஒரு வலுவான நிலைக்கு கொண்டு சென்றார். அதே நேரத்தில் கேஎல் ராகுல் 90 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். அதாவது சதத்தில் இருந்து வெறும் 2 ரன்கள் மட்டுமே. அவரது பொறுமை, கிளாஸ் மற்றும் முதிர்ச்சி இந்திய இன்னிங்ஸின் முதுகெலும்பாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. முதல் செஷன் முடிவில் இந்தியாவின் ஸ்கோர் 248 ரன்களுக்கு 4 விக்கெட் இழப்பு. நாளின் முதல் செஷன் முழுவதுமாக இந்தியாவுக்கு சாதகமாக அமைந்தது. கடைசி நிமிடத்தில் பந்தின் விக்கெட் விழுந்தாலும் இந்த பார்ட்னர்ஷிப் டீம் இந்தியாவை சிக்கலில் இருந்து மீட்டது மட்டுமல்லாமல் இங்கிலாந்துக்கு அழுத்தம் கொடுக்கவும் தொடங்கியது. லஞ்ச் பிரேக்கிற்கு பிறகு இரண்டாவது செஷன் தொடங்கியதும் இந்திய ரசிகர்களின் கண்கள் கேஎல் ராகுல் மீதுதான் இருந்தது. அவருடன் இப்போது கிரீஸில் ரவீந்திர ஜடேஜா இருந்தார். ஒரு அனுபவமிக்க ஆல்ரவுண்டர் ராகுலுடன் இணைந்து டீம் இந்தியாவை சிரமங்களில் இருந்து காப்பாற்றி இங்கிலாந்தின் முன்னிலையை குறைக்க உதவுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. கேஎல் ராகுல் முதல் ஓவரிலேயே தான் ஒரு மிஷனில் இருப்பதை உணர்த்தினார். அமைதியான, நிதானமான ஆனால் நம்பிக்கையுடன். ஜோஃப்ரா ஆர்ச்சரின் வேகப்பந்து வீச்சுக்கு முன்னால் அவர் ஒரு பாறையைப் போல உறுதியாக நின்றார். பின்னர் அவரது ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருந்த அந்த தருணம் வந்தது. சதத்தின் தருணம். 67வது ஓவர் நடந்து கொண்டிருந்தது. ராகுல் 99 ரன்களில் இருந்தார். எதிரே ஜோஃப்ரா ஆர்ச்சர். ராகுல் மெதுவாக பந்தை கவர் பாயிண்ட் திசையில் விளையாடினார். வேகமாக ஒரு ரன்னுக்கு ஓடினார். அந்த ரன் முடிந்ததும் லார்ட்ஸ் மைதானத்தில் கூடியிருந்த ரசிகர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி வரவேற்றனர். கேஎல் ராகுல் தனது பேட்டை உயர்த்தி 4 புறமும் வணங்கினார். ட்ரெஸ்ஸிங் ரூம் பால்கனியில் பயிற்சியாளர், சக வீரர்கள் மற்றும் சப்போர்ட் ஸ்டாஃப் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினர். இது இங்கிலாந்தில் ராகுலின் 4வது சதம். ஒரு அற்புதமான சாதனை. ஆனால் இந்த மகிழ்ச்சி ஒரு கணம் மட்டுமே நீடிக்கும் என்று யாருக்கு தெரியும்? அதே ஓவரின் 3வது பந்தில் ஆஃப் ஸ்பின்னர் ஷோயிப் பஷீர் பந்து வீசிக் கொண்டிருந்தார். அவர் ஒரு கிளாசிக் ஆஃப் பிரேக் பந்தை வீசினார். பந்து லேசான ஃப்ளைட்டுடன் வெளிப்புறம் திரும்பியது. ராகுல் தனது சதத்தை கொண்டாடிவிட்டு சற்று நிதானமாக கவர் டிரைவுக்கு சென்றார். ஆனால் பந்து திரும்பவில்லை. நேராக பேட்டின் விளிம்பில் பட்டு ஸ்லிப்பில் நின்ற ஹாரி ப்ரூக்கிடம் சென்றது. அவர் ஒரு எளிதான கேட்சை பிடித்தார். ராகுலின் முகம் விரக்தியில் நிறைந்தது. அவர் வானத்தை பார்த்தார், ஏன் என்று கேட்பது போல். பிறகு மெதுவாக மைதானத்திலிருந்து வெளியேறினார். ராகுல் 177 பந்துகளில் 100 ரன்கள் எடுத்தார். இந்த இன்னிங்ஸில் அவர் 13 கிளாசிக் பவுண்டரிகளை அடித்தார். ஆனால் இந்த சதத்தை ஒரு பெரிய இன்னிங்ஸாக மாற்ற முடியவில்லை. ஒரு நொடி தவறு. இங்கிலாந்துக்கு மீண்டும் போட்டியில் நுழைய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ராகுல் அவுட் ஆன பிறகு இளம் பேட்ஸ்மேன் நிதிஷ் குமார் ரெட்டி களமிறங்கினார். ரெட்டி லார்ட்ஸ் போன்ற ஒரு வரலாற்று மைதானத்தில் முதல் முறையாக பேட்டிங் செய்யும் அழுத்தத்தில் இருந்தார். எதிரே ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்போது முழு வேகத்துடனும் ஆக்ரோஷத்துடனும் பந்து வீசிக் கொண்டிருந்தார். ரெட்டிக்கு எதிராக ஆர்ச்சர் பவுன்சர்களை பொழிந்தார். அவரது ஒவ்வொரு பவுன்சரிலும் ஆக்ரோஷம் இருந்தது, கோபம் இருந்தது. இந்திய பேட்ஸ்மேன்களை பணிய வைக்க அவர் விரும்பியதைப் போல நிதிஷ் பேட்டிங் செய்வதில் மிகவும் சிரமப்பட்டார். 21வது பந்தில்தான் அவர் தனது கணக்கை திறந்தார். அதுவரை அவர் தப்பித்துக் கொண்டிருந்தார். ஆனால் மறுபுறம் ஜடேஜா முழு கட்டுப்பாட்டில் இருந்தார். அவர் ஒரு முனையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். மோசமான பந்துகளை எல்லைக்கு வெளியே அனுப்ப வேண்டும் மற்றும் சிங்கிள் டபுள்களை எடுத்து ஸ்ட்ரைக்கை சுழற்ற வேண்டும் என்பதே அவரது உத்தி. ரெட்டிக்கும் ஜடேஜாவுக்கும் இடையே தொடக்கத்தில் ஒருங்கிணைப்பு பற்றாக்குறை கடுமையாக காணப்பட்டது. இருவருக்கும் இடையே ரன்னிங்கில் குழப்பம் ஏற்பட்டது. ரன் அவுட் ஆகிவிடுவார்கள் என்று 3 முறை வாய்ப்புகள் ஏற்பட்டன. ஒரு முறை 2 பேட்ஸ்மேன்களும் ஒரே முனையில் நின்றிருந்தனர். ஆனால் அதிர்ஷ்டம் கை கொடுத்ததால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தப்பித்தனர். இந்த பயங்கரமான தருணங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் பார்ட்னர்ஷிப்பை முன்னெடுத்துச் சென்றனர். ஜடேஜாவின் பேட்டிலிருந்து தொடர்ந்து ரன்கள் வந்தன. ரெட்டி மெதுவாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டிருந்தார். அவர் போராடினாலும், குறிப்பாக ஒரு முறை ஆர்ச்சர் ஒரு வேகமான பவுன்சரை வீச பந்து நேராக ஹெல்மெட்டில் மோதியது. ஆனால் அவர் விடவில்லை. மெதுவாக இந்த ஜோடி வலுவடைந்தது. முதலில் 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப் நிறைவு செய்யப்பட்டது. இதில் ஜடேஜாவின் பங்களிப்பு அதிகமாக இருந்தது. அதன் பிறகு அவர்கள் அணியின் ஸ்கோரை 300 ரன்களை கடக்க வைத்தனர். இது ஒரு பெரிய விஷயம். ஏனென்றால் ராகுல் அவுடான போது இங்கிலாந்து மீண்டும் போட்டியில் நுழையும் என்று தோன்றியது. ஆனால் ஜடேஜாவும் ரெட்டியும் அதை அனுமதிக்கவில்லை.
இங்கிலாந்து அனைத்து உத்திகளையும் பயன்படுத்தியது. புதிய பந்து பயன்படுத்தப்பட்டது. 80 ஓவர்கள் முடிந்ததும் பவுன்சர் திட்டம் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே பந்துகளை வீசுவது, இன்ஸ்விங் அவுட் ஸ்விங். ஆனால் பிட்ச் இப்போது மெதுவாகிவிட்டது. பந்து திரும்பவும் இல்லை, அலைபாயவும் இல்லை. டீ பிரேக் வரை இந்தியாவின் ஸ்கோர் 5 விக்கெட் இழப்புக்கு 316 ரன்கள். ஜடேஜா 40 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். நிதிஷ்குமார் ரெட்டி 25 ரன்களுடன் களத்தில் இருந்தார். ஜடேஜாவின் அனுபவமும் ரெட்டியின் போராட்டமும் பலனளித்தது. இந்த ஜோடி இதுவரை 62 ரன்கள் ஆட்டமிழக்காத பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கியிருந்தது. அதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இருவரும் பொறுமையை கடைபிடித்தனர். ரெட்டி போராடிய போதிலும் அவர் தனது விக்கெட்டை வீசவில்லை. ஜடேஜாவுக்கு முழு ஆதரவையும் கொடுத்தார். இரண்டாவது செஷன் இந்தியாவுக்கு சாதகமாக அமைந்தது. ராகுலின் சதம், பின்னர் அவர் அவுட் ஆனது. இந்த 2 தருணங்களும் இந்த செஷனை சமப்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஜடேஜாவின் புத்திசாலித்தனமும் ரெட்டியின் போராடும் குணமும் இந்தியாவிற்கு முன்னிலை பெற உதவின. ராகுல் அவுட் ஆகாமல் இருந்திருந்தால் இந்த செஷன் இந்தியாவுக்கு இன்னும் பொன்னாக இருந்திருக்கும். இருந்தாலும் இந்தியாவின் நிலை இப்போது வலுவாக கருதப்படலாம். லார்ட்ஸ் மைதானத்தில் 3வது மற்றும் இறுதி செஷன் தொடங்கியதும் இந்திய அணியின் கண்கள் ரவீந்திர ஜடேஜா மற்றும் நிதிஷ் ரெட்டி ஜோடியின் மீதுதான் இருந்தது. 2வது செஷனின் இறுதியில் இருவரும் அற்புதமான நிதானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தி டீம் இந்தியாவை ஒரு வலுவான நிலைக்கு கொண்டு சென்றிருந்தனர். ஆனால் இப்போது போட்டி ஒரு தீர்க்கமான கட்டத்தில் இருந்தது. இங்கிலாந்து அணி புதிய பந்துடனும் புதிய உற்சாகத்துடனும் களமிறங்கியது. கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் தனது கைகளில் பந்தை எடுத்தார். இந்த முடிவு சில நிமிடங்களில் ஆட்டத்தின் போக்கை மாற்றப் போகிறது. செஷனின் 4வது ஓவர் மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. பந்துவீச்சாளர் கேப்டன் ஸ்டோக்ஸ். அவர் தனது சிறப்புத்தன்மைக்கு ஏற்ப பந்தை மேலே தூக்கினார். ஒரு ஷாட் பந்து நிச்சயமற்ற மண்டலத்தில் விழுந்தது. நிதிஷ் ரெட்டி பின் காலில் இருந்தார். ஆனால் அவரது ஃபுட்வொர்க் தடுமாறியது. அவர் மிக தாமதமாகவே லேசாக பேட்டை நீட்டினார். ஆனால் அது அவருக்கு பெரும் சிக்கலாக முடிந்தது. பந்து பேட்டின் விளிம்பில் பட்டு விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித்தின் கைகளில் சிக்கியது. நிதிஷ் ரெட்டி 91 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்து வெளியேறினார். நிதிஷ் போராடினாலும் ஷார்ட் பால் பொறியிலிருந்து தப்ப முடியவில்லை. இங்கிலாந்துக்கு தேவைப்பட்ட விக்கெட்டை கேப்டன் ஸ்டோக்ஸ் பெற்றுக் கொடுத்தார். லார்ட்ஸ் பால்கனியில் இங்கிலாந்து அணியில் மீண்டும் உயிர் வந்தது. நிதிஷ் அவுட் ஆன பிறகு வாஷிங்டன் சுந்தர் களமிறங்கினார். இப்போது அனைவரின் எதிர்பார்ப்பும் ரவீந்திர ஜடேஜா மீதுதான் இருந்தது. அவர் முதல் 2 டெஸ்டுகளிலும் சிறப்பாக பேட்டிங் செய்திருந்தார். ஜடேஜா ஏமாற்றவில்லை. ரூட்டின் பந்துவீச்சுக்கு எதிராக ஜடேஜா ஒரு ஃபுல் லேங் பந்தை ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே அற்புதமாக ஸ்ட்ரெயிட் டிரைவ் செய்தார். பந்து நேராக மிட் ஆஃப் திசையில் சென்றது. அங்கு ஸ்டோக்ஸ் டிரைவ் அடித்தாலும் பந்து அவரை ஏமாற்றி பவுண்டரியை கடந்தது. இது ஜடேஜாவின் தொடர்ச்சியான 3வது அரை சதம். அதன் பிறகு அவரது வாள் சுழற்றும் கொண்டாட்டம். லார்ட்ஸ் ரசிகர்கள் எழுந்து நின்று கைதட்டினர். ஜடேஜா இன்றும் கிளாஸாக இருந்தார். பந்துகளை தேர்ந்தெடுப்பது, சிங்கிள் டபுள்கள் எடுப்பது மற்றும் வாய்ப்பு கிடைக்கும் போது பவுண்டரிகளை அடிப்பது, இவை அனைத்தையும் அவர் மிக எளிதாகச் செய்தார். ரெட்டி அவுட் ஆன பிறகு ரன் ரேட் சற்று குறைந்தது. ஆனால் 2 பேட்ஸ்மேன்களும் நிலை பெற்றவுடன் ஜடேஜா தனது கியரை மாற்றினார். அவர் ரூட்டை ஒரு ஓவரில் முதலில் நீளமாகவும் பின்னர் நேராகவும் ஒரு பவுண்டரி அடித்தார். சுந்தரும் ஒரு அற்புதமான பவுண்டரியை அடித்து இந்திய இன்னிங்ஸுக்கு புதிய வேகம் கொடுத்தார். மெதுவாக 2 பேட்ஸ்மேன்களும் 100 பந்துகளில் 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை நிறைவு செய்தனர். இதற்கிடையில் இந்திய ஸ்கோர் 350 ரன்களை கடந்தது. ஜடேஜா இப்போது 70 ரன்களுக்கு மேல் இருந்தார். அவர் தனது சதத்தை நிறைவு செய்வார் என்று தோன்றியது. அவர் முழு லயத்தில் காணப்பட்டார். ஆனால் ஜடேஜா சதத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்த போது வோக்ஸின் பந்துவீச்சில் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு மிக சாதாரணமாக லெக் சைடில் சென்ற ஃபுல் லேங் பந்து. வழக்கமாக பேட்ஸ்மேன்கள் பவுண்டரிக்கு அனுப்பும் பந்து. ஆனால் ஜடேஜா லேசாக ஒரு ஃபிளிக் மட்டுமே செய்தார். பந்து மிக ஃபைனாக சென்றது. விக்கெட் கீப்பர் ஸ்மித் தனது வலதுபுறம் குதித்து ஒரு அற்புதமான கேட்சை பிடித்தார். ஜடேஜா 131 பந்துகளில் 72 ரன்கள் எடுத்து பெவிலியன் திரும்பினார். இந்த இன்னிங்ஸில் அவர் 8 பவுண்டரிகளையும் ஒரு சிக்ஸரையும் அடித்தார். அவர் அவுட் ஆனது டீம் இந்தியாவிற்கு மற்றொரு பெரிய அடியாக அமைந்தது. ஏனென்றால் அவர் இன்னிங்ஸை நிலைப்படுத்தியது மட்டுமல்லாமல் வேகமாக ரன்களையும் சேர்த்துக் கொண்டிருந்தார். இப்போது வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ்தீப் பேட்டிங் செய்ய வந்தார். இங்கிலாந்து இந்தியாவின் இன்னிங்ஸ் விரைவில் முடிவடையும் என்று நினைத்தது. ஆனால் இந்த இளம் வீரர் ஒரு நொடியில் அனைவரின் மனதையும் வெல்வார் என்று யாருக்கு தெரியும்? வோக்ஸ் வந்ததும் 2 முறை L.PWக்கு பலத்த அப்பீல் செய்தார்.
2 முறையும் அம்பையர் விரலை உயர்த்தினார். 2 முறையும் ஆகாஷ்தீப் டிஆர்எஸ் எடுத்தார். 2 முறையும் டிஆர்எஸில் பந்து லெக் ஸ்டம்பை மிஸ் செய்வது தெளிவாக தெரிந்தது. 2 முறை அவுட் கொடுக்கப்பட்ட போதிலும் ஆகாஷ்தீப் தப்பினார். அதன் பிறகு ஆகாஷ்தீப் இங்கிலாந்துக்கு பதிலடி கொடுக்க முடிவு செய்தது போல ஜோஃப்ரா ஆர்ச்சரின் ஒரு பந்து பேட்களில் வந்தது. ஆகாஷ்தீப் அதை ஃபிளிக் செய்தார். பந்து பறந்து டீப் ஸ்கொயர் லெக் பவுண்டரியை கடந்தது. ஃபீல்டர் பின்தொடர்ந்தாலும் பந்து தலையின் மேலே சென்றுவிட்டது. இது ஒரு தெளிவான செய்தி. நான் ஒரு பந்துவீச்சாளர் மட்டுமல்ல, பேட்டிலும் சிக்ஸர் அடித்து கலக்க முடியும். ஆனால் பிரைடன் கார்ஸ் தனது லேன் மற்றும் லைன் மூலம் ஆகாஷ்தீப்பை சிக்க வைத்தார். ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே ஒரு வைட் ஃபுல் டெலிவரி. ஆகாஷ்தீப் லேசாக பேட்டை நீட்டினார். ஆனால் இரண்டாவது ஸ்லிப்பில் நின்ற ஹாரி ப்ரூக் காற்றில் டைவ் அடித்து ஒரு அற்புதமான கேட்சை பிடித்தார். ஆகாஷ்தீப் 10 பந்துகளில் 7 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். அதில் ஒரு அற்புதமான சிக்ஸரும் அடங்கும். இந்தியாவின் ஸ்கோர் 385 ரன்களை எட்டியது. 8 விக்கெட்டுகள் விழுந்திருந்தன. சுந்தர் அடுத்த பந்தில் அற்புதமான ஃபுட்வொர்க்கை காட்டி ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடி ஒரு ரன் எடுத்தார். அந்த ரன் முடிந்ததும் இந்தியாவின் ஸ்கோர் 387 ரன்களாக ஆனது. இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் எடுத்த அதே ரன்கள், அதாவது போட்டியின் முதல் இன்னிங்ஸ் டிராவில் முடிந்தது. இந்தியாவுக்கு முன்னிலை இல்லை, இங்கிலாந்துக்கும் இல்லை. டெஸ்ட் கிரிக்கெட்டில் அரிதாகவே காணக்கூடிய ஒரு நிகழ்வு இது. ஆட்டத்தை முற்றிலும் நடுநிலையாகவும் திறந்ததாகவும் விட்டுச் சென்ற ஒரு நிலை. இங்கிலாந்து பந்துவீச்சாளர்கள் அற்புதமான நிதானத்தையும் திட்டமிட்ட பந்துவீச்சையும் வெளிப்படுத்தினர். அதிக விக்கெட்டுகளை கிறிஸ் வோக்ஸ் பெற்றார். 3 விக்கெட்டுகளை எடுத்து அவர் இன்னிங்ஸின் சமநிலையை சீர்குலைத்தார். ஸ்டோக்ஸ் மற்றும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தலா 2 விக்கெட்டுகளை எடுத்து தங்கள் வேகப்பந்து வீச்சுகளால் இந்திய பேட்ஸ்மேன்களை தொடர்ந்து அழுத்தத்தில் வைத்திருந்தனர். ஸ்பின்னர் ஷோய்ப் பஷீர் மற்றும் ஜோ ரூட் ஆகியோரும் தலா ஒரு விக்கெட்டை பெற்றனர். ஆட்டத்தின் முதல் நாளில் சில நிமிடங்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன. ஆனால் விதிகளின்படி இங்கிலாந்து பேட்டிங் செய்ய வர வேண்டும். அவர்கள் நாளின் கடைசி ஓவரை விளையாட வேண்டும். 2 தொடக்க ஆட்டக்காரர்கள் பென் டக்கெட் மற்றும் ஜாக் கிராலி ஆகியோர் களத்தில் இருந்தனர். இங்கிலாந்து விரைவாக 2 ஓவர்களை விளையாடி ஸ்டம்புகளை அடையும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் இங்கிருந்து ஒரு புதிய நாடகம் தொடங்கியது. பும்ரா புதிய பந்தை கையில் எடுத்து கடைசி ஓவரை வீச தயாராக இருந்தார். ஆனால் ஸ்ட்ரைக்கில் நின்ற ஜாக் கிராலி ரன் அப் எடுக்கும்போது மீண்டும் மீண்டும் பின்வாங்கத் தொடங்கினார். முதலில் 1 முறை, பின்னர் 2 முறை. இதனால் இந்திய வீரர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. பும்ரா கோபமாக பந்தை வீசினார். ஆனால் ஸ்ட்ரைக்கின் போது கிராலி மீண்டும் பின்வாங்கினார். இந்த முறை ஸ்லிப்பில் நின்ற சூப்மன் கில்லும் கோபமடைந்தார். அவர் ஸ்லிப்பில் இருந்து ஏதோ கூறி கிராலியை முறைத்தார். பந்துவீச்சுக்கு பிறகும் அவரை நோக்கி ஓடி ஏதோ சைகை செய்தார். மற்ற ஃபீல்டர்களும் கிராலியை சீண்டினர். கிராலிக்கும் கில்லுக்கும் இடையே லேசான வாக்குவாதம் ஏற்பட்டது. டக்கெட் சமரசம் செய்தார். இருப்பினும் இரு அணிகளும் அனுபவம் வாய்ந்தவை என்பதால் விஷயம் பெரியதாகவில்லை. ஆட்டம் தொடர்ந்தது. பும்ரா தனது ஓவரை முடித்தார். வெறும் 2 ரன்கள் மட்டுமே கொடுத்தார். விக்கெட் எதுவும் இல்லை. டக்கெட்டும் கிராலியும் எப்படியோ இந்த ஒரு ஓவரை சமாளித்தனர். பின்னர் நடுவர்கள் ஸ்டம்புகளை அறிவித்தனர். முதல் நாள் முடிந்தது. இங்கிலாந்து விக்கெட் இழப்பின்றி 2 ரன்கள் எடுத்திருந்தது. எனவே நண்பர்களே, டீம் இந்தியாவின் இந்த ஆட்டத்திற்கு நீங்கள் 10இல் எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீர்கள்? மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.